இன்றைய வார்த்தையில் பட்டியலின மக்கள் தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியலிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு முதல் அரசியல் இயக்கமாக தோன்றியது புதிய தமிழக கட்சி. அது மட்டுமல்ல, 1996ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதில் தேர்ச்சி பெற்றேன். அதுக்கு பிறகுதான் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பாதை, அவர்களுக்கான பங்களிப்பு, அவர்கள் விழிப்புணர்வுக்கு தள்ளப்பட்டதிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் என்று அழைக்கப்படக்கூடிய பொது அரங்கிற்கு அந்த மக்களுடைய பல்வேறு விதமான பரிசைகளும் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. குறிப்பா தமிழக அரசு இந்த 4.5 ஆண்டு காலமாக எந்த விதமான இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம கடைசி நேரத்தில் இந்த ஓய்வூதியம், அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 இதெல்லாம் அறிவிக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, அதாவது எல்லா ஆட்சியாளர்களுமே தேர்தலை முன்வைத்து சில திட்டங்களை அறிவிப்பது அது நடக்கக்கூடியதுதான். ஆனால் இப்பொழுது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் பொங்கலுக்காக ஒரு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருவது, கடந்த காலங்களில் அமலில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தை தவிர பெயரை மாற்றி அல்லது ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு திட்டத்தை அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய TAPS, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதவில்லை.